ஒரு சின்ன பேரபிள் கர்த்தருடைய மகிமுள்ள நாமத்தினாலே ஒரு சிறிய ஒரு பாடத்தை படிக்கலாம். Weeds among the wheat. Weeds among the weeds. கோதுமை மத்தியில் களைகள், ஆசீர்வாதத்தின் மத்தியில் துர்க்கிரியைகள், தேவனுடைய நன்மைகள் மத்தியில் சாசினுடைய சாபங்கள், வாழ்வு ஆதாரங்களின் மத்தியில் மனுஷனை கொல்லக்கூடிய செயல்பாடுகள், அருமையான சரீரத்திற்கு போஷாக்கா இருக்கிற உணவுக்கு மத்தியில் விஷங்கள். See, there is a lot of meaning that you will come across when you read wheat and weeds. கோதுமை களை, இது ரெண்டையும் படிக்கிற இந்த சின்ன சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கிறது. We need to understand blessing will always overtake curse. Blessing will overtake any curse for the matter. Wheat is always wheat. Weed is always weed. So we need to give a maximum understanding of what is meant by wheat. கோதுமையினுடைய அர்த்தத்தை பூர்ணமாய் நாம் அறிந்து கொண்டால் களையினுடைய அர்த்தத்தையும் நமக்கு புரிய வேண்டும். வாழ்க்கையை எவ்வளவு அழகாக தேவன் இந்த சின்ன விஷயத்திலே சித்தரித்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையாக ஒரு சின்ன விஷயத்தில் ஆண்டவர் வாழ்க்கையே சித்தரித்து வடிவமைத்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். This is what parable. This is what the parable. வாழ்க்கை என்றால் என்ன? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அதனுடைய தோல்விக்கு காரணம் என்ன? அது எங்கே விளைகிறது? யாரோடு விளைகிறது? அதற்கு ஒரு முக்கியத்துவம் என்ன? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு கவனத்தும் இருக்க வேண்டும் என்ற ரெண்டு காரியத்தை கவனத்தில் கொண்டால் வாழ்க்கை மேம்படும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும். அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை குறித்ததான சரிதை ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு அழகாக படிப்பற்றவனுக்கும் படிப்பில்லாதவனுக்கும் ஞானம் உள்ளவனுக்கும் ஞானம் இல்லாதவனுக்கும் ஞானத்தை புரிய வேண்டும் என்று அவதிப்படுகிறவனுக்கும் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக ஒரு வாழ்க்கையை தேவன் சித்தரிக்க முடியும் என்றால் இதற்கும் மேல ஒருவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சின்ன விஷயம் தான். அதுதான் கடுகு விதைன்னு சொல்றார் ஆண்டவர். அந்த கடுகு விதை மண்ணில் புதைந்து வளர்ந்தால் ஒரு பெரிய ஆலமரமாக மாறிவிடும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, வெறும் நிழல் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பறவைகள் அதில் இடம் தங்கும், அது வீடாக மாறும், அடைக்கலமாக இருக்கும், அவைகளுக்கு ஒரு தஞ்சமாக மாறிவிடும், ஆசீர்வாதங்களாய் மாறும். அந்த கடுகு விதை, அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் நமக்கு இருக்குமானால், அந்த கடுகு விதை அளவு நமக்கு நம்பிக்கை இருக்குமானால், ஜபம் இருக்குமானால், துதி இருக்குமானால், ஆராதனை இருக்குமானால், கீழ்ப்படிதல் இருக்குமானால், கர்த்தர் கடுகு விதையாக சின்ன விசுவாசத்தை கொண்ட உன்னை ஆலமரமாக மாற்றி
உன்னில் சொந்தக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னில் சபையினர் ஆசீர்வதிக்கப்படும், உன்னில் ஜனங்கள் பலப்படுவார்கள், உன்னில் ஊழியக்காரன் போஷிக்கப்படுவான், உன்னில் பல ஜரப்பட்ட ஆசீர்வாதமான ஜனங்கள் முன்னேறுவார்கள். இனி வரும் ராஜாக்கள் ஒருவேளை உன்னுடைய ஆசீர்வாதத்தினாலே பலப்பட்டு அவர்கள் முன்னேறி வரலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கடுகு விதை, கடுகு விதை. புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது என்ன, வாழ்க்கை என்பது என்ன புரிந்து கொள்ள வேண்டும். God wants to explain the only life through this small explanation. ஒரு சின்ன சின்ன ஒரு வாய்ப்பாடு மூலியமாய் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையே அப்படி வடிவமைக்கிறார். எனக்கு புரியல, வசனம் தெரியல, எனக்கு புரியல, நீ சொல்லவே முடியாது சாமி, நீ சொல்லவே முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் அவ்வளவு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றார். வீட்ஸ் among the wheat. Now what a statement it is. என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. Weeds. Be careful about weeds. You should give importance to weeds among the wheat. பரிசுத்தத்தின் மத்தியில், ரிவர்ஸ்ல போடுறேன், பரிசுத்தத்தின் மத்தியில் இருக்கிற களையை நீ கவனம் கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கைன்றார் ஆண்டவர். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். How the weeds exist. பிசாசுன்னு வெறுக்கிறீங்க. என்னைக்காவது பிசாசு உங்களை வெறுத்தானா? ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பார்த்து பயப்படுறீங்க, யார் என்ன பண்ணும்? அது உங்க கதை. பிசாசு என்னைக்காவது உங்களை வெறுத்தானா? இல்ல பிசாசு என்னைக்கான உங்களை விட்டு தூரம் போயிருக்கானா? இல்ல பிசாசு உங்களை தள்ளி விட்டு இருக்கிறானா? காலாகாலம் நேசிக்கிறான். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறது நம்ம கண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் பிசாசு நேசிக்கிறது ரொம்ப சீக்கிரம் தெரியுது நமக்கு. பாவ செயல்கள், பாவ கிரியைகள், அசுத்தமான எண்ணங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் ரொம்ப சீக்கிரம் அட்ராக்ட் ஆகுது நம்ம மனசுக்கு, நம்முடைய செயல்பாடுக்கு சீக்கிரம் அட்ராக்ட் ஆகுது. So certain is always living amongst us. பிசாசு எப்பொழுதுமே நமக்குள் வாசமாகவே இருக்கிறான். கண்ணை மூடக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், கண்ணை மூடக்கூடாது. நெக்ஸ்ட் நான் கண்ணை திறந்து தான் பார்க்கணும் எல்லாரையும். ஏன்னா நான் ஒரு தேவதையை நான் இங்க பார்க்கல, நான் தேவர்களை பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் யாரு? தேவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனமா இருங்க. வீட்ஸ் among the wheat. சாப்பாட்டின் மத்தியில் விஷம். ஞாபகம் பண்ணீங்க மறுபடியும். ஆசீர்வாதத்தின் மத்தியில் ஒரு சாபம், நன்மையின் மத்தியில் ஒரு துன்பம், உலகத்தின் போஷாக்கு, புஷ்டி, ஆசீர்வாதம், எனர்ஜி மத்தியிலே ஒரு கர்ஸ், சாபம் ஒன்று நமக்குள்ளே விளைகிறது. எவ்வளவு அழகா கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்றார். Now let's go into the verse. ஏன்னா இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்தோத்திரம். ಮತ್ತಾಯ ಅದು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 24ರಿಂದ 43ನೇ ವಚನವರೆಗೂ வேறொரு உவமை அவளுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்றார், சீஷரும் கூட இருக்கிறாங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், so you need to understand நித்திரை பண்ணுகையில், what is meant by நித்திரை பண்ணுகையில். Please understand. நித்திரை பண்றது தூங்குறத பத்தி நான் பேசல இப்போ. I am not worried about sleeping. I don't bother about sleeping. I am talking ignorance of me, ignorance of heaven, ignorance of God, ignorance of spirit, ignorance of abhishekam, ignorance of word of God, ignorance of கர்த்தருடைய பிரசன்னம்,
ignorance, அதாவது எப்பெல்லாம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் ஜனங்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் குடும்பத்திற்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் தன்னை போஷிக்கிறவனுக்கும் தன்னை வசதியாய் நடத்துகிறவனுக்கும் என்னை லீட் பண்ணுகிறவனுக்கும் நான் அலர்ட்டா இல்லாதபடிக்கு ஏலாக்காரமாய் கேர்லெஸ் ஆய் அதை தூங்குகிறது. That is what it means. மனுஷர் தூங்குகையில். நம்மள கர்த்தர் தூங்க வேணான்றாரா? கர்த்தர் நம்மள ரெஸ்ட் எடுக்க வேணான்றாரா? Who said? When he said, கர்த்தர் சொல்லுகிற இந்த இடத்துல உபதேசம் என்னவென்றால் மனுஷர் தூங்குகிறார்கள். Why? Not alert. அதுல ஒரு ஸ்மார்ட்னஸ் இல்ல. என்னவோ செய்ய சொல்றாங்க செஞ்சேன், ஏதோ வாங்கிட்டு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன், போச்சோன்னாங்க போனேன், வர சொன்னாங்க வந்தேன். இட்ஸ் நாட் அட் ஆல் எ லைஃப். அது வாழ்க்கை அல்ல. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு கன்சர்ன் இருக்க வேண்டும், அதற்குரிய அக்கறை இருக்க வேண்டும், அதற்குரிய முயற்சி இருக்க வேண்டும், அதற்குரிய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஹalleluya. It should have a growth. Time and again ஒரு growth இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் செய்யறதும் பண்றதுல அர்த்தமே இல்லாத போயிடும். God says, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, தப்பில்லை. ஆவிக்குரிய நித்திரை கூடாது. ஆவிக்குரிய மைண்ட் நித்திரை பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய மைண்ட் ரெஸ்ட் எடுக்க கூடாது. ஆவிக்குரிய மனுஷன் ரெஸ்ட் எடுக்க முடியாது. He cannot be ignored of all things. செயல்பாடில் இருக்க வேண்டும். சரீரம் ஒருவேளை தூங்கலாம், சரீரம் ஒருவேளை ரெஸ்ட் எடுக்கலாம். ஆவிக்குரிய மனுஷன் அவன் தூங்கக்கூடாது. Need to be very careful. Hallelujah. Hallelujah. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், அதான் இங்க சமாச்சாரம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு. Not the point. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு. A demon can overtake when you are absent spiritually. A demon can overdo you when you are absent in spiritually. ஒரு ஆவிக்குரிய நிலைமையில எப்போ நீ மந்தமாகவும் கேர்லெஸ்ஸாகவும் மதிப்பு கொடுக்காமல் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் நீ கேர்லெஸ்ஸா இருக்கிற, சைலண்டா இருக்கிறியோ, அந்த நேரத்தில் பிசாசு விழிப்பான். பிசாசு உன்னோடு கூட உறவாடுவான். பிசாசு உன்னோடு செயல்படுவான். பிசாசு உன்னோடு கூட சகல காரியத்திலும் அவன் உன்னோடு கூட 1-to-1 பேசிஸ்ல வாழ ஆரம்பிச்சிருவான். ஸ்தோத்திரம். Hallelujah. Swasiye, you cannot give lenience to Satan spiritually. ஆவிக்குரிய விதத்திலே நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கல, நான் தான் நீ கொடுத்தாதான் பிசாசு வந்து உட்கார. விசுவாசிக்கு பிசாசு பிடிக்குமா? ஒரு விசுவாசி பாவம் செய்வானா? ஒரு ஊழியக்காரன் லிபரலா ஓப்பனா தப்பு பண்ணுவானா? அவன் எப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திரையா இருக்கிறானோ பிசாசு கண்டிப்பா அவனை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. பிசாசு கண்டிப்பா அவளை ஆட்கொள்ளும். I mean to say definitely ஆவிக்குரிய நித்திரை கூடாது. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய நித்திரை கூடாது. யாருக்கானாலும் ஆவிக்குரிய நித்திரை கூடாது. அது இருந்தால் பிசாசு உன்னோடு கூட காத்திருப்பான். எப்படி உன்னை காக்கலாம், எப்படி இயேசுவின் நாமத்துக்கு கேர்லெஸ்ஸும் மரியாதை கெட்டு போக பண்ண முடியும் என்று அவன் அவதிப்படுவான். சோ நித்திரை பண்ணுகையில், ஆவிக்குரிய நித்திரை இருக்கும் பொழுது டெஃபினெட்லி பிசாஸ் he will act. அவன் வந்து ஏதோ ஐயா பொறாமையாரு அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு கோபம், இதெல்லாம் பண்றதில்ல.
விதையை விதைக்கிறான். ஸ்தோத்திரம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. அவன் ஏதோ ஒரு ஆலோசனை கொடுத்துட்டான்னா அதை போய் டோன்ட் கேர். அவன் ஒரு புத்தி இல்லாத வார்த்தைகளை பேசிட்டான், டோன்ட் கேர். அவன் ஒருவேளை நம்ம துக்கப்படுத்திட்டான், டோன்ட் கேர். ஆனால் அவன் என்ன பண்றான்? ஒரு விதையை விதைக்கிறான். இந்த விதை ஆல் த டைம் நமக்குள் வளர ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. As long as I am growing, this particular seed also will grow together. Amen. ஹல்லேலூயா. இது எவ்வளவு தூரத்துக்கு ஆவிக்குரிய மனுஷனாய் கர்த்தர் நம்மை மாற்றி பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, simultaneously, consistently, this seed, இந்த விதையும் கூட, அசுத்த விதையும் கூட, கூடவே நம்மோடு கூட ஆவிக்குரியது கூட, சரீரமான இந்த பாவ விளைவு கூட விளைந்து கொண்டே வரும். ஈக்குவலா, இதுக்கு ஈக்குவலா. இதுக்கு எவ்வளவு ரோஷங்குதோ அதுக்கு அவ்வளவு ரோஷம் இதுக்கும் வரும். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே should be very careful when it comes to weeds. ஹல்லேலூயா. வீட்டை குறித்து நீங்க அக்கறை உள்ளவர்களானால் வீடை குறித்து நீங்க அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். கோதுமை குறித்து நீ அக்கறை உள்ளவர்களானால் பதரை குறித்து நீங்க அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். களையை குறித்து நீங்க அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். You should know that is coming along with you. உங்களோடு கூட வளருது என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோதுமைக்குள் சார், கோதுமைக்கு உள் களையை விதைத்து விட்டு போனான். மறுபடியும் சொல்லிட்டா பாருங்க, இதனுடைய ஒரு வெளிப்பாடு ஒண்ணுக்குது. கோதுமை யாரு? ஆவிக்குரிய தேவன், ஆவிக்குரிய ஆண்டவர், ஆவிக்குரிய கர்த்தர். உன்னை ஏதோ உலக பிரகாரம் உண்டாக்கின உன்னை அப்படியே கர்த்தர் வைக்காதபடி அவர் மறுபடியும் பிறக்க வச்சுட்டார். அப்போ நம்ம புதிய கோதுமையா மாறிட்டோம், புதுவை உணவா மாறிட்டோம், புதிய ஆசீர்வாதமா மாறிட்டோம், புதிய தேவனுடைய தன்மையாக மாறிவிட்டோம். இந்த அருமையான தேவனுடைய தன்மையாகிய கோதுமைக்கு உள்ளே உள்ளே அதான் அங்க சொல்லுது, கோதுமைக்குள் களையை போட்டுட்டான். இன்றைக்கு நம்ம மைண்டுக்குள்ளவே போட்டுட்டான் களையை, நம்ம மைண்டுக்குள்ளவே போட்டுட்டான். பாஸ்டர் அசோக் ராஜ் என்னும் நீ எவ்வளவு பெரிய குவாலிட்டினா வச்சிரு, உனக்குள்ளே ஒரு கலையை கர்த்தர் வச்சிடறான். எப்பொழுது? நான் நித்திரை பண்ணினால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நித்திரையாய் இருந்தால் நிச்சயமாய் பிசாசு கோதுமைக்குள் கலையை ஹல்லேலூயா விதைத்து விட்டு போனான். ப்ளீஸ், சின்ன வசனங்கள் தான் பெரிய அர்த்தத்தை கொடுக்கு. வாழ்க்கையினுடைய முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த சின்ன பேரபிள்ஸ் கொஞ்சம் கூட நம்ம மனசுல வச்சுக்கலாம். பயிரானது வளர்ந்து, மனுஷனே நீ வளர்ந்து, நீ வாலிபமாயி, நல்ல திருமணம் பண்ணி, குடும்பத்தை நடத்தி, செல்வாக்காய் நீ ஜீவித்து, ஆசுவத்தோடு நீ பலப்பட்டு, சகல சமரத்தோடு பலப்படும் பொழுது யூ டோன்ட் நோ ஒரு கலை கூடவே உனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டாய். ஸ்தோத்திரம். நீ அதை கவனிக்கவில்லை. ஹல்லேலூயா. அதை குறித்து நீ யோசிக்கவே இல்லை. அதை குறித்ததான உள்நோக்கம் உனக்குள் இல்லை. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது உனக்கு பிள்ளைங்களும் பிறக்கலாம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் பிறக்கலாம், உன் சம்பத்து பெருகலாம், நன்மை பெருகலாம், ஆசீர்வாதங்கள் பெருகலாம். எல்லாமே பெருகி போனாலும் உனக்குள்ளே ஒரு கலை ஆல்ரெடி ஒன்று வளைந்து விட்டது, அது முன்னேறி கொண்டிருக்கிறது, அதுவும் தனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாய். சுவாசியே, ஸ்தோத்திரம். கதிர் விட்ட போது களைகளும் காணப்படுகிறது. பீப்புள் அப்சர்வ். கோவப்படுறாரு, அவர் எரிஞ்சு விடுறாரு, அவங்க ரொம்ப மோசம், இந்த பொம்பளை சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை, இந்த பையன் சரியில்லை, ஜனங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பையனா இருந்தப்போ ஜாஸ்தி உன்னை பேசுறது இல்லை, உன்னை பத்தி யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை, உன்னை பத்தி பெருசா எடுத்துக்கல, ஏன்னா நீ பெரிய வளர்ச்சிக்கு வரல.
ஆனால் வளர்ந்த பொழுது, நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரும் பொழுது, நாம் ஒரு ஆளா நிற்கும் பொழுது, இப்ப எல்லாருடைய அப்சர்வேஷன் நம்ம மேல இருக்குது. என்னை பத்தி ஒண்ணுமே தெரியல, நினைக்கவே வேண்டாம், ஒண்ணுமே நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ நினைக்காத, யாருக்கும் தெரியாது, ஆவியானவர் வெளிப்படுத்துவார். சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, பெருந்தன்மையா சும்மா இருப்பாங்க. சில பேர் அழுப்பிடுவாங்க. சுவாசியே, தெரியாத மட்டும் நம்மளால இருக்க முடியாது. ஆவி ஒன்றே, நம்ம எல்லாருள்ளும் கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளே இருக்கும், நமக்கு விளக்கம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விசுவாசிகள் கொஞ்சம் நல்லா கவனிங்க ப்ளீஸ், டோன்ட் மிஸ்யூஸ் இட். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையானால் இன்னொரு ஆவிக்குரிய பிள்ளையை டிசைன் பண்ணும். புரிஞ்சுங்க? உங்ககிட்ட நடந்துற கதை விஷயத்தை நான் சொல்லி தர்றேன். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை ஒரு ஆவிக்குரிய பிள்ளை டிசைன் பண்ணும். எப்படி இவர் மைண்டு, இவர் எப்படி கேரக்டரு, எப்படி பேசுவார், எப்படி பழகுவார், என்னென்ன தப்பு செய்வார், எப்படிப்பட்ட கிரியை பண்ணுவார்னு ஆண்டவர் ஓரளவுக்கு நம்ம அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் நம்மக்கிட்ட இருக்கும். அது ஓரளவுக்கு விளக்கி கொடுத்துரும் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு விசுவாசியை உற்சாகப்படுத்துறதான் நமக்கு விசுவாசியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஊக்கப்படுத்தத்தான் கர்த்தர் நம்ம விசுவாசியை வச்சிருக்கிறார், தூற்றுறதுக்கு இல்லை. ஈவன்தோ கர்த்தர் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தாலும், உனக்கு அது வியாக்கியானங்களை கொடுத்தாலும், ஆண்டவர் டிசைன் பண்ண வச்சாலும், வாயை மூடிக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா கர்த்தர் உனக்கு சொல்லியிருக்கிறார். எதுக்காக உன்னை வெளிப்படுத்தினார்? அவருக்காக ஜெபிப்பதற்காக, அவரை காப்பாற்றுவதற்காக, அவரை தேற்றுவதற்காக. அவங்க இப்ப பாரு, ஜனம் சொல்றாங்களே சில பேரு, நம்ம எனக்காக ஜெபம் பண்ணிங்க. இந்த வித்தைங்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் வித்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறாரு. எந்த விசுவாசியும் நான் டிசைன் பண்ண முடியும். இப்படி பார்த்தவொடனே ஒரு குழந்தைய நான் கிளீனாக அறிஞ்சிக்க முடியும். ஆக்டிவிட்டிஸை உடனே புரிஞ்சுக்க முடியும். தப்பாகும் பொழுது உடனே தெரிஞ்சிடும் எனக்கு. ஏன்? அவளுக்கு அச்சமிப்பதற்காக கர்த்தர் டிசைனிங் ஸ்பிரிட்டை கொடுக்கிறார். ஆறுதல் படுத்த தேவன் டிசைனிங் ஸ்பிரிட்டை கொடுக்கிறார். தேற்றும்படி தேவன் டிசைனிங் ஸ்பிரிட்டை கொடுக்கிறார். நாட் இன் அதர்வைஸ், எனக்கு ரொம்ப தெரியும் நான் சொல்லிடுறேன் அப்படின்றதுக்காக அல்ல. பெரியவங்க மூத்தவங்க வளர்ந்துட்டோம்னா பிஹேவ் பண்ணிக்கணும். நம்ம ஆவிக்குள்ள பலப்பட்டோம், பல வசனங்களை கேட்டுட்டோம், ஆவிக்குரிய இதில் வளர்ந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? வாயை மூடணும், செயல்படுத்தணும். எவ்வளவு தூரத்துக்கு அடக்குறோமோ அடக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு உதவி செய்யணுமோ அப்படி உதவி செய்யணும். இதுக்கு தான் விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், வெளிப்பாடு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தொற்றக்கூடாது. இந்த பாரு, இப்படி அப்படி பாஸ்டர் எதிர்க்கிறாரு. சார், என் வேலையை நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா என் வேலை என்ன? எந்த விசுவாசிக்கு என்ன பேசணும் எனக்கு தெரியும் ஐயா. என் வேலையை நீங்க எடுத்துக்க வேண்டாம் அவசியமே இல்லை. வாயை மூடுங்க, உங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. சார், அவங்க கொஞ்சம் வேலை கொடு, 2-3 வேலையா கொடு, அவங்க செய்யட்டும். எல்லாம் நீயே பேசி விட்டாக்கா எப்படி அர்த்தம்? தப்பு. எங்கெங்க பேசணும் அதான் பேசு, எது பேசணும் அதான் பேசு, எல்லாத்தையும் பேசக்கூடாது. பெரிய ஆளா மாறிடாத. இன்னும் எப்போ பெரிய ஆளா மாறுற? பரலோகத்துக்கு போனாதான் பெரிய ஆள். அது வரைக்கும் யூஆர் எ லர்னர், யூஆர் எ லர்னர், கற்றுக்கொள்ளுகிறவர், அவ்வளவுதான். அப்படி நான் விசுவாசிகளே, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகள் காணப்பட்டது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில சில தெற்றுகள் காணப்படும், நம்முடைய வாழ்க்கையில குறைபாடுகள் காணப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில குறைச்சல்கள் காணப்படும். பிரயாசப்படுகிற இந்த நேரங்களிலே பல சூழ்நிலைகள் காணப்படும். பலருக்கு தெரிய வரும். மேதாவிகளாக இன்னொருத்தரை நான் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது, அடங்கி இருக்க வேணும். அதான் ஆண்டவர் சொல்றார், பேசக்கூடாதுன்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, ஊழியக்காரர், நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதித்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது? சத்ரு அதை செய்தான், சத்ரு அதை செய்தான், சத்ரு அதை செய்தான். எப்படி சத்ருக்கு உனக்கும் ஒரு லிங்க் ஆச்சு? சத்ருக்கு உனக்கும் எப்படி லிங்க் ஆச்சு?
சத்துருக்கும் உனக்கும் எங்கப்போ சம்பந்தம் ஆச்சு? இதை கேட்க போனா பெரிய பிரச்சனை தான் இப்போ. ஓகே, இந்த விஷயத்தை கேட்க போனா இது பிரச்சனையா மாறிடும் நம்ம எல்லாருக்கிட்டையும். வேணாம் வேணாம், இந்த கதையை நம்ம பேச வேணாம். ஸோ நம்ம எல்லாருமே வார்த்தையில், எண்ணத்தில், செயல்பாடுகளிலே, மூமெண்ட்ல எல்லாத்துலேயும் வீக்னஸ், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுவோம். பிசாசானவன் நம்ம எப்படி ஆகில வஞ்சிப்பான். கலைகள் கோதுமைக்குள் வந்து உட்கார்ந்துரும். இது சகஜம், இது நடக்கிற கதை தான். ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவர் அதுதான் சொல்ற, கோதுமையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து தான் இருக்கணும், ஒண்டி கட்டியா தான் இருக்கணும். அது சாகலைன்னா ஒண்டியா தான் இருக்கணும், அது வளர்ச்சியே வராது. செத்ததே ஆகில், வசனம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அகைன். அல்லேலூயா, செத்ததே ஆகில். சோத்திரம். என்ன வசனம் வச்சிருக்கீங்க நீங்கெல்லாம். அந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் போடுறது நீங்க மனசுல வைக்கணும். அதுதான், நீங்க சர்ன்னு போயிடுறீங்க, அப்படி போகக்கூடாது. செத்ததே ஆகில், மிகுந்த வார்த்தையிலே சாக வேண்டும், என்னுடைய செயலில் சாக வேண்டும், என்னுடைய கிரியையிலே சாக வேண்டும். ஆமென். என்னுடைய பர்சனாலிட்டியில சாக வேண்டும். பெருமை சாகணும். நான் தான் எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை, சாகணும். அது வரைக்கும் முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்குள்ளே இருக்கிறானே, எங்கிருந்து விடுவான்? ஆண்டோடைய நாமத்துக்கு கேவலம் உண்டா? ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படும். குடும்பங்களுக்குள்ளே, சபைக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே கேவலப்படும். So we need to be very careful, very careful. ஒரு களை கோதுமைக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயம். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். கர்த்தாவே, சொல்லுவாங்க, விசுவாசிங்க திருந்தணும். இந்த வார்த்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருத்துருவர் அங்கிறாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திருத்துருவர் யாரு? கர்த்தர்கிறாரு. ஊழியக்காரன் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் திருத்த வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. திருத்த வேண்டியவர் அவர். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் யாரையும் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தகுதி கிடையாது. அவங்க வசனத்தை வெளிப்படுத்த வேண்டியதான் அவங்களுக்கு அருகதை வழிய, அவர்கள் போய் ஒரு விசுவாசியை பார்த்து நீ திருந்து சீர்படுது, நீ சரியாகணும், இப்படி ஆகக்கூடாது எச்சரிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். வேண்டாம். அதுல நம்முடைய ஓன் ஆத்மாவை நானே குத்திக்கிற மாதிரி, நானே வேதனைப்படுத்துற மாதிரி, என் விசுவாசியை நானே கொல்ற மாதிரி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இருடா சாமி, களை வந்துச்சுன்னு நீ போய் பிடுங்கிடுவியா? இதுக்கா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் கவனிங்க சார் ப்ளீஸ். இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு காலம் வளர்த்தேன், இவ்வளவு நாள் போஷிக்கிறேன், இவ்வளவு நாள் வழி நடத்துறேன், ஆலோசனை கொடுக்குறேன், அபிஷேகம் கொடுக்குறேன், வெளிப்பாடு கொடுக்குறேன், தரிசனத்தை கொடுக்குறேன், சொப்பனை கொடுக்குறேன். நான் பண்ற வேலையை எவ்வளவு இது படுறா? நீ இதற்குன்னு வர்ற, நான் ஊழியக்காரன், நீ சரி பண்ணிடணும், இது பண்ணிடணும், அது பண்ணிடணும், நீ பாட்டுக்கு என்னத்தையும் ரெண்டு வார்த்தை சொல்லி கத்தியில வெட்டின மாதிரி வெட்டி இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் விசுவாசத்தை கூட சாவிச்சுன. தடா உண்டு வேலை. ஊழியக்காரனை உனக்கு இதான் வச்சாங்க, உன் வேலை இதுவா? கர்த்தர் ஊழியக்காரனே, நீ யாரையும் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியக்காரனே, நீ யாரையும், இது நான் ஊழியக்காரர்கிட்ட பேச வேண்டியது உங்ககிட்ட சொல்லுகிறேன். நியாயம்தான், சொல்லலாமே, அதுல என்ன தப்புக்குது? ஊழியக்காரர் ஒரு விசுவாசி ஒரு தப்பு பண்றாங்கன்னா ஆவியானவர் வார்த்தைகளாலே சரிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உணர்த்துகிறார், அபிஷேகத்தினால் உணர்த்துகிறார், ஆவியின் வசனத்திலே உணர்த்துகிறார், செயற்படுத்துவார். நான் போய் சொல்றதுனால டெஃபினெட்லி யாரும் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தப்பு பண்றீங்க, இது போல நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சோகம்தான் உண்டாகும் வழிய, அதை காலகாலமா நீ மனசுல வச்சுக்கிறீங்க வழிய, அதனால திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திருத்துருவர் யாரு? ஆவியானவர். சொல்லுங்க, திருத்துருவர் யாரு? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பிளாஸ். சார் மறுபடியும் சொல்லுங்க சார். அதனால தான் நான் என்ன நடுறேன், ஊழியக்காரனாகட்டும், ஒரு அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஒரு சகோதர சகோதரி ஆகட்டும், சபையாகட்டும், நீங்க திருத்தவானா.
கர்த்தர் திருத்துவார். அல்லேலூயா. அவர் திருத்திக்குவார். மூஞ்சில் அடிக்கிறதோ, திடீர்னு எதிரில் பேசுறதோ, காரி துப்புறதோ, நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றதோ, இதெல்லாம் உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. அதனால தான் கர்த்தர் சொல்ற, நியாய தீர்ப்பு உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்குது. நியாய தீர்ப்பு என் கையில தான் இருக்குது, நீ செய்யக்கூடாதுன்றாரு. அதனால கர்த்தருடைய தயவு நான் கட்டி அணைக்கணும். ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளை நான் கட்டி அணைக்க வேண்டும். என்னுடைய விசுவாசிகளை நான் தேற்ற வேண்டும். நான் கொண்டு வந்த ஒவ்வொரு விசுவாசிகள் மேல் நான் அன்பு காட்டி அவர்களை ஆசீர்வாதத்தில் கொண்டு நடத்த வேண்டும். அதான் என் வேலை. கர்த்தர் செய்வான். ஊழியக்காரர் கேட்கிறாங்க, ஆண்டவரே நல்ல தண்ணி போட்டீர், கோதுமை தானே போட்டீர், களை போடவே இல்லையே, எப்படி களை இவ்வளவு கூடவே வந்துருச்சே, அங்க போய் எல்லாத்தையும் வெட்டிட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, சத்ரு செஞ்சிட்டான்டா, அவன் செஞ்ச தப்புக்காக நீ போய் வெட்டிடுவியா? இவ்வளோ நாள் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் நான் கொண்டு வர்றதும், அவங்கள தப்பி தவறி அவங்கள ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்கள மேலாக்கா கொண்டு வந்துன்னுக்கிறது எனக்கு தான் அந்த வேதனை தெரியும். அல்லேலூயா. எனக்கு தான் அந்த பாடு தெரியும். எனக்கு தான் அந்த ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய உள்ளத்தை தெரியும். அதனால நீ போய் எந்த வேலையும் செய்யாத, நீங்க போயிட்டு களைகளை புடுங்குறேன்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, சிம்பிள் வேர்ட்ஸ் தான். இதுல என்னத்த சீக்ரெட் இருக்குது நான் பேசினுக்கணும் சொல்லுங்க. என்ன சீக்ரெட் இருக்குது நான் பேசினுக்கிறேன்? கவனிங்க, வசனம் என்ன சொல்றது? களைகளை பிடுங்கும் போது நீ கரெக்ஷன் பண்ற, சீர்படுத்துற, அவங்கள சரிப்படுத்துற, அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுணும். அந்த அம்மாவை நான் ஒரு வார்த்தை சரியா கேட்டுறேன் பாரு, ஒரு வார்த்தை. வானா சாமி, நீ அப்படி போய் சீர்படும் பொழுது நீங்கள் கோதுமை வேரோட புடுங்காதபடிக்கு. சோத்திரம். இப்பதான் கொஞ்சம் நெஞ்சம் வந்துனுக்குறாங்க விசுவாசத்துல. இப்பதான் நாங்க தத்தளிச்சுட்டு அருமையா சபைக்கு வர்றதுக்கு வழி பண்ணுக்கிறோம். இப்பதான் ஒருத்தரா பலப்பட்டுக்குன்னு அவங்க வேதனையை துக்கத்தை எல்லாம் மறந்து சபையில ஆண்டவர் ஒருத்தர் சோத்திர ஆண்டவரே அப்படின்ற லெவலுக்கு வந்துக்குது. என்னவோ கரெக்ஷன் பண்றேன்னு போயிட்டு அதுக்கு விசுவாசத்து வேரோடே பிடிங்கிட கூடாது. நம்ம ஒரு சைடில் பாடுபட்டு நிற்கிறோம். இந்த இடத்துல உங்க இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு வந்த இஷ்டத்துக்கும் பேசுறீங்க, இஷ்டத்துக்கும் பண்றீங்க. ஒருத்தரும் பேசாதீங்க, பேசாதீங்க சார், பேசாதீங்கம்மா, பேசாதீங்கம்மா. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஆத்மாவும் எவ்வளவு விலை தெரியுமா? அதுக்கு எவ்வளவு விலை தெரியுமா? தப்பு யார் பண்ணல? பாஸ்டர் அசோக் ராஜ் பண்ணலையா? யார் பண்ணல? அப்போ யார நீ கரெக்ஷன் பண்ணி நீ சீர்படுத்திடுவ? லூஸ் டாக்ஸ் வேண்டாம், லூஸ் டாக்ஸ் வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கோதுமையோட நீங்க நல்ல காரியத்தை விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு இருக்கிற பொல்லாத காரியத்தை புடுங்க போய் கோதுமை வேரோட நீங்க இருக்கிற விசுவாசத்தை ஒன்னே இல்லாத எடுத்துருவீங்க. அதனால நீங்க வானடா சாமி, எனக்கு தெரியும் எவ்வளவு நேக்கா என் விசுவாசியை நான் சரிப்படுத்தணும். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் சார். அதனால தான் நான் ஒழுக்கமா பேசியிருக்கிறேன். தப்பா என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஆவிக்குரிய விஷயத்துல வாழ்க்கையில ஒருத்தர் நம்ம ஒரு வார்த்தை சொல்றது சரி, மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் வாங்க சார். நீங்க சொல்லினே இரு, டெய்லி ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துனே தான் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு நடந்துன்னு தான் இருக்கும். இட்ஸ் ஆல் ரைட். கரெக்ஷன் பண்றவங்க பண்ணுவாங்க. அல்லேலூயா. நீ நினைக்காத நீ கண்ணு முடிக்கனா உலகமே இருந்து போச்சு. சாரி, நீ உன் கண்ணு மட்டும் தான் இருண்டுடும், எல்லாரும் முடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. நீ நினைக்காத நீ தான் உலகமேன்னு. கர்த்தர் பெரியவர். சோத்திரம். கர்த்தர் பெரியவர். சபைகளை மரியாதை கொடுக்கணும், விசுவாசிகளை மரியாதை கொடுக்கணும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வேறு வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த வேல்யூவை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம். ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் 1000. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம். விசுவாசிகளை தேற்றுறதும் தைரியப்படுத்துறதும் உற்சாகப்படுத்துறதும். சில பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஐயா, எவ்வளோ பேர் பற்றி என் கவலையில் சபையில் உண்மையாக இருக்கிறவங்க கரெக்டாக இருந்துன்னு தாங்கிறாங்க. அதுதான் எனக்கு வேணுமாக்குது. அவங்க நிலையா இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு வேணுமாக்குது. ஹல்லேலூயா. சோர்வுன்றது இருந்தே இருக்கும், துக்கம்ன்றது இருக்கும். நோ வரி. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் மறக்காதீங்க. சபைகளை இன்னைக்கு இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் மறுபடியும் இந்த ஒரு இத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு பிரசங்கமாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. லெட் அஸ் கீப் குவைட், லெட் அஸ் நாட் டாக். என் மகனை குறித்து சரி பாருங்க, என் மகன் ஒரு தப்பு பண்ணுறான்னு வச்சுங்களேன்.
டேய் என்னடா பண்ண? ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. எப்படி தெரியுமா டீல் பண்ணோம்? செல்லம் ஏன்பா செத்துருவான் அவன், இந்த ஒரு வார்த்தைக்கு செத்துருவான், தெரியுதுங்களா? ஆனா சிலர் ஹேண்ட்லிங் பண்ற முறை எப்படி தெரியுமா? முஞ்ச போரு, இப்படி போரு, முஞ்ச போரு, நாக்க போரு, கண்ண போரு, காத போரு, ஏன்னா அப்படி பண்ண. உன்னுடைய வீரத்தெல்லாம் நம்முடைய ரத்தத்துல காட்டக்கூடாது. என் ரத்தத்துக்கு காட்ட வேண்டியது என் அன்பை. ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட கவனிச்சு பாருங்க. வை மிஸ், இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னா போதும், அவங்களுக்கு ஷேம் ஆகும், பார்க்க கூட மாட்டேன், அப்படியே போவாங்க. அவ்வளோ ஷேம் ஆகும். தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் துக்கப்படுத்தக்கூடாது, வார்த்தையில நான் யாரையும் சோகப்படுத்தக்கூடாது. வளர்க்கிறவர் கர்த்தர் ஐயா, சோறு போடுறவர் அவரு, ஹல்லேலூயா, தண்ணிய பாய்ச்சறவர் அவரு. அவருடைய பிரயாசத்தை நான் கெடுக்க கூடாது. ஒவ்வொரு ஆத்துமா, நான் சொல்றேன் பாருங்க, ஞாபகப்படுத்துறேன் பாருங்க சார், ப்ளீஸ் என்ன லிசன் பண்ணுங்க, என்ன கவனிங்க, என்ன பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆத்துமா அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நான் இல்லை, நான் ஒரு வேலைக்காரன், இருக்கிறத வச்சு ஓட்டி நிற்கிறேன், அவ்வளவுதான். அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து கொடுத்து ஓட்டி நிற்கிறேன். ஆனா காப்பாத்துறவரு ஆத்மாவை அவருக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். அந்த மரியாதை அவர் கொடுங்கன்றேன். அந்த ஆத்மாவை காப்பாற்றுற என் தேவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்றேன். ஜஸ்ட் கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால நான் பெரியவன் ஆக முடியாது. சுவாசிகள் அந்த ஆத்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆள் அவர் தான் வளர்த்துன்னுக்கிறார். இன்டைரக்டா நான் கேட்கணும், ஜெபிக்காத போனாலும் நன்மையை கொடுக்கிறவர் அவர், ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் அவர். ஸோ அவர் வச்சு நடத்துறார். அதனால அவருக்கு நான் மரியாதை கொடுத்து, அவர் ஆத்மாவை நான் துக்கப்படுத்த முடியாது, வாய் வச்சு பேச முடியாது. தப்பு நடக்கத்தான், யார் நடத்தல? நான் நடத்தலையா? தப்பு நடக்கல, நானு பாவம் செய்யலையா, அக்கிரமம் செய்யலையா? சொல்லு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. உஷாரா இருக்கணும், தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம சப்ஜெக்ட் மெயின் நான் சொல்லி முடிச்சிட்டேன் ஐயா. நான் சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் மெயினா சொல்லி முடிச்சிட்டேன். சும்மா கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளா, 2ஆம் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். கர்த்தர் 2ஆம் வருகை வட்டம் ஃப்ரீயா விடுங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும், எப்போ அவங்கள பிடிக்கணும், எப்போ பிரேக் போடணும், எந்த பிரசங்கத்தில் அவங்கள பிடிப்பேன், யாரை வச்சு நான் சரி பண்ணுவேன், எந்த சூழ்நிலையில் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவேன், எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சரி பண்ணுவேன், எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த டைம் பார்த்து என்ன பேசணும் எனக்கு தெரியும். அதனால நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க. கர்த்தருடைய செயலுக்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள். தேவனுடைய செயலுக்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள். ஆத்துமா அவருடைய சொத்து, ஆத்துமா அவருடைய வித்து, அவருடைய ஆசீர்வாதம். அவர் நடத்துகிற விதமே வினோதம். So please, அவர் செயல்பாடுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். யாரையும் துக்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ யாரையும் மனசு நொந்துக்கவோ சான்சஸ் நம்ம கொடுக்கூடாது. நம்முடைய வேலை என்னவோ அவ்வளவு வண்டி நம்ம செஞ்சா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசியே, ஆண்டவர் சொல்றார் 2ஆம் வருகை வரைக்கும். அப்படின்னா எவ்வளவு நாள் நான் இரக்கம் காட்ட முடியுமோ அவ்வளவு நாள் இரக்கம் காட்டுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் வரைக்கும் நான் என்னுடைய விசுவாசிகளை நான் இரக்கம் காட்ட முடியுமோ அவ்வளவு நாள் இரக்கம் காட்டுவேன். அது என்னுடைய உரிமை. என்னுடைய உரிமையை நீ எடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். கோதுமை எனக்கு முக்கியம், கோதுமை எனக்கு முக்கியம். ஸ்தோத்திரம். கவனிங்க. ஹல்லேலூயா. முதலாவது கலையை பிடுங்கி, ஹல்லேலூயா, எனக்கு என்ன செய்யணும் தெரியும். எவ்வளவு நாள் வரைக்கும் காத்திருப்பேன். எனக்கு என்ன வேணும்? கோதுமை. அந்த ஸ்பாட்ல எஸ்கேப் பண்ண வைக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் முதல்
ஹல்லேலூயா. சுட்டரிக்கப்படும் காலம் வருது. அன்னைக்கு என்னுடைய ஆத்மாக்களை நான் என்னுடைய பாதத்தில் வைத்துக்கொள்வேன். மீந்து போறது பதர். அந்த பதர் சுட்டரிக்கப்படும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே சுட்டரிக்கப்படும். ஹல்லேலூயா. அதுவே தானா சுட்டரிக்கப்படும். நீங்க செய்ய வேண்டிய வேலை இல்லை. உங்களுடைய செய்ய வேண்டிய வேலை என்ன? You just take off to the heaven. ஹல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது உன்னை நான் என்னோட அழைத்துக் கொள்வேன். அது வரைக்கும் நான் போகிறேன். சம்பந்தப்பட்ட விசுவாசிகள் யாரும் That's why வசனங்கள் என்ன சொல்றது? விசுவாசியை பற்றியும் ஊழியக்காரனை பற்றியும் தப்போரை பேசாதீங்க. அவங்க பாடு, அவங்க கல்வி, அவங்க வேதனை, அவங்க துக்கம், இத்தனை கஷ்டப்பட்டு வர சமாதிகள், அவங்க படுற பாடு, அந்த பள்ளியில் எடுத்து அதுவும் ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி கேட்கிற ஒவ்வொன்றும் கொடுக்கறதுக்கு முடியாம இன்னைக்கு பாடுபடுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவங்க படுற வேதனைக்கு கஷ்டத்துக்கு பலி ஆகிட்டு அவங்களே சாகுறாங்க தினம் தினம். அத்தை நீ போட்டு விலை போட்டு ஆராய்ச்சி போட்டிருந்தா அத்தை. அதனால எந்த விசுவாசியை பத்தியும் எந்த ஒரு ஊழியக்காரனை பத்தியும் எந்த ஜனத்தை பத்தியும் நீ சொல்லாத சார், சொல்லாத. பிரைம் மினிஸ்டர் அப்படி, மோடி இப்படி, அப்படி இப்படி சொல்லாத. ஏன்னா அதெல்லாம் மானிட்டர் பண்ற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஏன் இன்னைக்கு ரூலிங்க வச்சிருக்காருன்னா அது அவருடைய சித்தம் சார். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய ஜபத்தை இன்னும் செய்யல, நம்ம ஆராதனை இன்னும் செய்யல, நம்ம இன்னும் துதிக்கிறது இன்னும் செய்யல. நம்ம இருக்கிற உத்தமம் இன்னும் நம்ம கிட்ட இல்ல. ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் இன்னைக்கு ஒரு அசூரனை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெலிஸ்தீனை வச்சிருக்கிறாரு. ஏன்? விசுவாசிகள் ஆராதிக்க வேண்டும். அதுக்கு முறைக்கு அது வரைக்கும் வரணும். அது வரைக்கும் அசுரன் ஆட்சி படைப்பான். ஹல்லேலூயா. அசுரன் நீக்கும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அசுரம் மாறிவிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்கள். ஆண்டவர் கோதுமையோ பதறையேன்னு சொல்ல, கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். கோதுமை, நீ ஒரு கோதுமை ஆண்டவருக்கு வேணும். நீ ஒரு கோதுமை ஆண்டவருக்கு. அம்மா என்ன பாருமா, கோதுமை நீ ஆண்டவருக்கு தேவை. அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான் சீக்கிரட்டே, அவ்வளவுதான். நீ கோதுமை ஆண்டவருக்கு தேவை. கோதுமையோ எங்க போகுதுமா? வசனம் என்ன சொல்றது? கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். Where is the களஞ்சியம்? God's place. Hallelujah. கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது தான் முக்கியம். ஹல்லேலூயா. என் விசுவாசியோ நான் காப்பாற்றுவேன். ஒவ்வொரு விசுவாசியை நான் காப்பாற்றுவேன். இதான் என் வேலை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியை நான் காப்பாற்றணும். தெரிஞ்சு தெரியாம ஒவ்வொருத்தரையும் நான் தைரியப்படுத்தணும், ஆறுதல் படுத்தணும். என் ஆண்டவராகிய கர்த்தர் அங்க கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் அப்படியே தேத்தி போனோம். மதியத்துல நீங்க போய் நோண்டி குத்தி வேதனைப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. வேதனைப்படுத்தாதீங்க. என் கர்த்தருடைய வேலையை நல்லா செய்ய விடுங்க. கர்த்தர் செய்வார். அவர் கொண்டு போய் விடுவார். நம்ம போயிட்டு ஒருத்தர் டைலாக் அடிச்சு அறகுற விசுவாசம் அறகுற பலம் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரையும் நோண்டி விட்டுட்டா, இன்னைக்கு விசுவாசத்தோடு போயிருக்கிறாங்க அவங்களையும் நீ பேஜார் பண்ணி விட்டு சோகப்படுத்திட்டா, இன்னைக்கு விசுவாசியை நான் எப்படி காப்பாத்தி ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்க முடியும்? கர்த்தர் எப்படி கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க முடியும்? அதனால கொஞ்சம் இந்த சீக்கிரட்டான சின்ன விஷயம் நீ கொஞ்சம் மனசுல புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசி சீஷர்கள்லாம் வந்தாங்க. சீஷர்கள்லாம் அப்புறம் வந்தாங்க. வந்துட்டு இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் இடத்துல வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். ஜனங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு மானம் மாறி போயிடுது. அதனால எல்லாருடைய சைலண்டா இருந்தாங்க. ஜனங்கள்லாம் ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நைஸா இவங்க சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஆண்டவரே நிலத்தின் கலைகளை பற்றி, நிலத்தின் கலைனாக்கா அந்த வீட்ஸ் பத்திய விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நல்ல விதையை விதைக்கிறவர் யார்? மனுஷகுமாரன். ஸ்தோத்திரம்.
நிலம், உலகம். அப்படியே பைபிள் இருக்குது. நம்ம ஒண்ணும் எக்ஸ்ட்ரா படிக்கணும், எக்ஸ்ட்ரா வளர்க்கணும், அகராதி ஒன்னும் தேவை. நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம், உலகம். நல்ல விதை, நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் சம்பந்தப்பட்ட புத்திரர். களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர். அவர்களை விதைக்கிற சத்துரு பிசாசு. அப்படியே இருக்குது பாருங்க வசனம். அறுப்பு, அறுப்பு என்று சொன்னால் உலகத்தின் முடிவு. ஹல்லேலூயா. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை 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 சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமங்களும் செய்களும் சேர்த்து அவளை அக்கினியில் சூளைய போடுவார்கள். அங்கு அழுகும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில், நீதிமான்கள் தங்களுடைய பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சோத்திர பண்ணுங்க பார்க்கலாம். சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பிரயாசப்படுறோம். ஒரு விசுவாசியை வளர்க்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரு விசுவாசியை வழிநடத்துன்னு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு விசுவாசிங்களை ஒரு ஆவிக்குரிய இதுல நடத்தின்னு போறது இட் இஸ் நாட் சோ ஈஸி. சர்ச்சு நல்லா நடத்தின்னு போறேனாக்கா யார் நல்லா நடக்குன்னு சொல்லுவா? வைத்தறிச்சல் பிடிச்சவனோ வெளியில இருக்கிறவனோ அப்படிதான் பேசுவான். ஐயோ டப்பா சர்ச்சுட்டு போறான், ஓதுவாருவன். என்ன பண்ற? அவருடைய வாயை நம்ம அடக்க முடியாது சார். எனக்கு இது ஆசீர்வாதம், எங்களுக்கு இது நன்மை. ஹல்லேலூயா. எங்களுடைய தலைவன் தேவன், அவர் நடத்துகிறார். பிரயாசப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரேயரும், ஒவ்வொரு ஜெப கூட்டம், ஒவ்வொரு உபவாசத்திலையும் ஒவ்வொரு விசுவாசியும் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இது என்ன துக்கம் ஆயிடுச்சோ, இது என்ன வேதனை ஆயிடுச்சோ, இது கொஞ்சம் மூஞ்சி தூக்கிச்சோ, இது கொஞ்சம் கோபமாக்குதோ, எத்தனையோ பிரச்சனையில போராட்டமாக்குதோ, இதெல்லாம் யோசித்து செதுக்கி நம்ம கொண்டு போறப்போ மத்தியத்திலே இடைஞ்சல் பண்ண வேண்டாம். நம்மளை கெஞ்சி கேட்டு யாரையும் துக்கப்படுத்துவாங்க. ஏன்னா நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியாது, கரெக்ஷன் பண்ணி சீர்படுத்த முடியாது. ஆவியானவர் திருத்துவார், ஆவியானவர் சரிப்படுத்துவார். கூட நான் பேச மாட்டேன் தெரியுமா? விசுவாசிகளை பேச மாட்டேன். கவனிச்சிங்களா? நான் இதெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா சோர்ந்துருவாங்களே. தைரியப்படுத்த வேண்டிய நம்மளே சோர்வுபடுத்தா எப்படி? விசுவாசி நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பெருந்தன்மையா நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நடத்தி கொண்டு போய் இந்த பரலோகத்துல ஒரு கூட்டம் ஜனத்துக்கு சேர்க்க. அதனால நீங்க எல்லாருமே பொறுமையா இருங்க. களை ஒரு கவனத்துல இருக்கட்டும். நம்ம நித்திரை பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய மனுஷன் நித்திரை பண்ணக்கூடாது. சரீரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சரீர பிரகாரமான எந்த ஒரு செயலும் நம்ம செய்யறதுக்கு நமக்கு உரிமை. ஆவிக்குரிய நிலைமையில நீங்க ஆப்சன்ட் மைண்ட் ஆகக்கூடாது. ஆவிக்குரிய நிலைமையில நம்ம தூங்கக்கூடாது, கேர்லெஸ் இருக்கக்கூடாது. கர்த்தர் பெரியவர். ஏன்னா பிசாசானவன் திடுக்கு மனசுல கோபத்தை போட்டுருவான், திடீர்னு வேதனை போட்டுருவான், திடீர்னு துக்கத்தை போட்டுருவான், திடீர்னு ஒரு மனுஷன் ஒருவரை குறித்துதானே ஒரு வேதனையை போட்டுருவான், ஒருத்தரை குறித்துதானே பொல்லாப்பை போட்டுருவான். நம்மளே கைக்கு பட்சி சான்ஸ் கொடுக்காதீங்க. தேவன் நம்மை களஞ்சியத்துல சேர்க்க ஆசைப்படுறார். இரண்டாம் வருகையில கொண்டு போய் கர்த்தரை சேர்க்கிறதுக்கு அது வரைக்கும் நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தர் லீனியன்ஸ் கொடுக்கிறாரு. அதனால அவ்வளவு இறக்க நீடிய சாந்தம் உள்ள கர்த்தருக்கு நம்ம இக்கட்ல மாத்தி வேதனை கொடுக்கலாம். பிள்ளைக்கு இறக்கம் காட்டு, மகளுக்கு இறக்கம் காட்டு சார். கொஞ்சம் கூட மகளுக்கு இறக்கம் காட்டு. துக்கமான வார்த்தையை சொல்லி அங்கே சோகப்படுத்தாதீங்க. வீட்டில் இருக்க சமாதானமா இல்லாதபடிக்கு ஒரு மாதிரி சோகமான வார்த்தை, துக்கமான வார்த்தை,
அப்படி கட் பண்ணி மூஞ்சி அடிக்கிற மாதிரி வார்த்தை தயவு செய்வாங்க. சோற போடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, உங்க சரீரத்தால நீங்க பிரயாசப்படுறீங்க, வார்த்தையால கொள்றீங்க. ஏன் ஏன் நீங்களும் கொஞ்சம் செதுக்கணும். நாங்களும் ஒரு இடத்துல செதுக்குறோம், நீங்களும் ஒரு இடத்துல செதுக்கணும். எல்லாம் செதுக்கி ஒரு நல்லவர்களை நம்ம கர்த்தர் கையில கொடுக்கிறோம். அல்லேலூயா. நல்ல பிள்ளைகளையும் நல்ல சந்ததியும் நல்ல குடும்பத்தையும் நம்ம கர்த்தர் சமூகத்துக்கு கொடுத்து வாய்ப்பாங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கர்த்தருக்கு இடம் விட்டு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். கொஞ்ச நேரம் ஜெபம், கொஞ்ச நேரம் ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபத்துல கடந்து வரலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசேஷித்தவர்கள். ஏன்னா இந்த நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா வெளியேற பெற்றது. ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமாக்காகத்தான் கர்த்தர் அவ்வளவோ பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமாவை எப்படியாக மீட்டுக் கொள்ளணும்னு சொல்லிட்டான். அவருடைய ரத்தத்தை கிரயமா கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கினார். பிசாசு கையில ரத்தத்தை ஜீவனை கரையமா கொடுத்து அவர் விலைக்கு வாங்கினார். ஒரு கோதுமையாக மாற்றி விட்டார், ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார், நன்மையாக மாற்றி விட்டார், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றி விட்டார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, வெளியேற பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா வெளியேற பெற்றது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆமா ஆண்டவரே, என்ன ஒரு வெளியேற பெற்ற ஒரு ஆத்துமாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக என்னை மாற்றினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லலாமா? ஆண்டு சமூகத்துல சொல்லலாமா? ஆண்டவரே, ஒரு வெளியேற பெற்ற ஒருவராக என்னை மாற்றினீர் ஆண்டவரே. ஒரு நாள் ஒன்றுக்கு உதவாத ஒரு கருவியா இருந்த இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீரே. அப்படி மாற்றப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயம் பண்ணுகிறது என்ன? கேர்லெஸ்ஸா இருக்கிறது என்ன? அலர்ட்டா இல்லாம கவலையீனமாக ரொம்ப அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது என்ன? உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா வெளியேற பெற்றதாச்சே. அது மட்டும் இல்ல, உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரே. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? சீஷர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அநேக வசனங்களில வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் விழித்திருங்கள் என்று சொல்றாரு. ஏன் சொன்னாரு? சத்ருவானவன் உனக்குள்ள கலைகளை விதைத்து விடுவான். ஆவிக்குரிய மயக்கம் எதுக்கு? ஆவிக்குரிய நித்திரை எதுக்கு? நீ விழித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீ விழிப்பா இல்லைன்னா சத்ருவான உனக்குள்ள கலைகளை விதைத்து விடுவான், உனக்குள்ள சத்ருடைய கிரியைகளை விதைத்து விடுவான். ஏதோ யோசனை போட்டா, பொறாமையை கொடுத்துட்டான், கோபத்தை கொடுத்து, அது இல்ல விதை. பாருங்க, எத்தனையோ முறை நம்ம இந்த பேரபிள வாசித்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் எவ்வளவு அழகா நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். தெரிந்ததுதான், தெரியாத ஒண்ணு கிடையாது. தெரிஞ்சதுதான், எத்தனையோ முறை வாசித்திருக்கோம். அந்த விதை 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 ஒரு நாள் பிசாசான விதைத்தா கண்டிப்பா அது வளரும், கண்டிப்பா அது வளரும். வைராக்கியம் என்ன விதைச்சா கண்டிப்பா அது வளரும். அது மறையவே மறையாது. கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் தெரியுமா? கடைசியா சொல்றாரு, ஏன் நான் கோதுமை மணி, உன்னை நான் பரலோகத்துல சேர்க்கணும், உன்னை நான் என்னுடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கணும், இரண்டாம் வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நம்மை குறித்து கர்த்தர் என்ன அழகா சொல்றார் பாருங்க. அப்படியே நம்ம எல்லாம் எவ்வளவு வெளியேறப்பட்ட பிள்ளைகள் பாருங்க. உங்களுக்காக நமக்காக தான் கர்த்தர் பரலோகத்துல வீட்டை கட்டிக்கொண்டு இருக்கிறார். இன்னும் முடியல. 2000 வருஷங்களாக கர்த்தர் கட்டிட்டே இருக்கார், இன்னும் முடியல. ஏன்னா அந்த வீட்டுல தான் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஆண்டு விரும்புகிறார். கலைகள் நமக்குள்ள வளர விட வேண்டாம். ஜாக்கிரதையா இருப்போம், கவனமா இருப்போம், விழிப்புள்ளவர்களா இருப்போம். நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்றாரு. இன்னொரு வசனம் வாசிங்க, விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம்
ஆண்டவரே.